நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். பசிக்காத போது சாப்பிடக்கூடிய ஒரே உயிரினம் மனிதர்கள் மட்டுமே. அதுவே அவர்களது உடல் நலக்குறைவுக்கு, நல்வாழ்வு கேட்டிற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்போ பறவைகள் பார்க்குறோம், மிருகங்கள் பார்க்குறோம். இயற்கையாக வளரக்கூடிய, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் அல்ல. இயற்கையாக வாழக்கூடிய பறவைகளும் மிருகங்களும் அது மருத்துவத்துக்காக எந்த தேவையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் வாழுது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால், அது குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல், இயற்கையாக வாழக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் பசிக்காக மட்டுமே உணவை உண்ணுகின்றன, ருசிக்காக ஒருபோதும் உண்ணுவதில்லை. அதுதான் முதன்மையான காரணம். அடுத்தது, அவைகள் எதுவுமே சமைத்து உண்ணுவதில்லை. இயற்கையாக எப்படி இருக்குதோ அதையே அப்படி நேரடியாக சாப்பிடுது. இந்த 2 காரணம்தான் அவைகளுக்கு நோயே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க வாழ்வதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதை கடைபிடித்து மனிதனும் வாழ்நாள் முழுக்க நீண்ட ஆயுளோடு நல்வாழ்வோடு எந்த நோய் பிணிகளும் இல்லாமல் வாழ முடியும்னு சொல்லி மெய்ப்பிக்கக்கூடிய பெருமக்கள் இன்றைக்கும் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ற தகவலை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக உணவு என்பது மனிதனுக்கு எதற்காக தேவைப்படுது? உணவின் மூலம் நமக்கு வெப்ப சக்தி, கலோரி கிடைக்குது. இயக்க சக்தி, எனர்ஜிக்காக நமக்கு அந்த சக்தி தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உணவின் மூலம் நமக்கு என்னெல்லாம் அந்த சக்தி மூலம் நமக்கு தேவைப்படுது, உணவை நாம் உட்கொள்வது மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சக்தி எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், எதற்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், நமக்கு உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சக்தியில் நம் உடலில் உள்ள அந்த திசுக்கள் இருக்கு பாருங்க, அந்த திசுக்கள் புதுப்பிக்கப்படணும், அதற்கு சக்தி தேவைப்படுது. அழிந்த திசுக்கள் இருக்கு பாருங்க, அந்த மூலக்கூறுகள் வெளியேற்றப்படணும், அதுக்கு சக்தி தேவைப்படுது. தேய்மான உறுப்புகள் இருக்குது, உறுப்புகள் தேய்மானம் ஆயிடுது இல்லைங்களா, அதை சீர்திருத்தப்படணும், மேம்படுத்தப்படணும், இயல்பு நிலை கொண்டு வரணும், அதுக்கு சக்தி தேவைப்படுது. உயிர் சக்தியை மேம்படுத்தணும், அதுக்கு சக்தி தேவைப்படுது. அதே போல் உடலில் எஞ்சிய கழிவுகள் இருக்கு பாருங்க, அந்த கழிவுகள் நீக்கப்படணும், அதற்கும் நமக்கு சக்தி தேவைப்படுது. இவை எல்லாவற்றுக்குமான அந்த சக்தியை தான் நாம் உணவின் மூலம் பெறுகிறோங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. அப்போ உணவு என்பது ஏதோ நாசுவைக்காக, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சாப்பிடும்போது என்பதற்காக சாப்பிடுவது என்பது தான் நம்முடைய நலக்கேடுக்கு முதல் காரணமாக, முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் உணவை எப்படி சாப்பிடணும்? பசிக்கும் போது சாப்பிடணும். பசிக்கும் போது சாப்பிடாம இருப்பதனால நமக்கு வரக்கூடிய நலக்கேடு என்பது ஒரு 20 விழுக்காடுன்னு சொன்னால், பசி இல்லாத போது நாம் சாப்பிட்ற அந்த உணவு இருக்குது பாருங்க, அதனால் வரக்கூடிய நலக்கேடு என்பது 80 விழுக்காட்டுக்கு மேலேங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். உண்மையில் பல வரலாற்று செய்திகளை நம்ம பார்க்கும்போது, மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, உயிர் இழந்தாங்கன்ற செய்தியை நம்ம படிக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்கன்ற செய்தியை நம்ம நாட்டிலும் சரி, உலக நாடுகள்லையும் சரி, உணவு பஞ்சத்தால் இறந்தாங்கன்றதை நாம் வரலாறுகளில் பார்க்குறோம். ஆனால் உண்மையில் திரட்டப்படாத தகவல்னு கூட இதை சொல்லலாம். மனிதன் அதிக உணவு சாப்பிட்றதுனால தான் அவனுடைய ஒப்பற்ற உயிரை இழந்து விடுகிறான், முழுமையான வாழாமல் உயிரிழக்கிறாங்கிறது ஒரு செய்தி. அதோடு கூட தன் நல்வாழ்வை கெடுத்துக்கிட்டு துன்பப்பட்டு வாழ்கிறான். அதற்கு இந்த உணவு, தேவையில்லாத உணவு, அளவுக்கு மீறிய உணவு, சுவைக்காக சாப்பிடுகின்ற உணவு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்பது முக்கியமான நம்முடைய சிந்தனைக்குரிய ஒரு செய்தி.
இந்த நல்வாழ்வு தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.